ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐம் கார்த்திக் துருவம் அகாடமியிலிருந்து. ஸோ நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 18, 19 இந்த 2 நாளுக்கு உண்டான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போகிறோம். சரிங்களா? ஓகே, முதல் கேள்வி பாருங்கள். 2024-25 ஆண்டுக்கான பட்ஜெட்டின் கருப்பொருள் என்ன? ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா தடைகளை தாண்டி வளர்ச்சி நோக்கி அப்படின்ற கருப்பொருள் தான். அதாவது பிப்ரவரி 19 தமிழக சட்டப்பேரவையில் 2024-25 ஆண்டுக்கான பட்ஜெட்டை வந்து தாக்கல் செஞ்சுருக்காங்க. ஸோ இந்த பட்ஜெட்டை தாக்கல் செஞ்சவங்க வந்து யாரும் சொல்லி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நிதி அமைச்சர் தங்கம் தென்னரசு அப்படின்றவங்க தாக்கல் செஞ்சுருக்காங்க. ஓகேங்களா? தமிழக பட்ஜெட்டுக்கான லட்சணையும் வந்து பார்த்திங்கன்னா வெளியிட்டிருக்காங்க. நிறையா ஸ்கீம்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதில் நமக்கு ரொம்ப முக்கியமானது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அடுத்த 2 ஆண்டுகளில் 50,000க்கு மேற்பட்ட இளைஞர்களுக்கு அரசு பணி வழங்குவோம் அப்படின்னு சொல்லி அந்த பட்ஜெட்டில் வெளியிட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த இன்ஃபர்மேஷனை ஏன் இந்த இடத்துல நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸோ இன்னும் 2 வருஷத்தில் கிட்டத்தட்ட 50,000க்கு மேற்பட்ட இளைஞர்களுக்கு அரசு பணி வந்து வழங்குவோம்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா அந்தளவுக்கு கவர்மெண்ட் எக்ஸாம் வந்து நடக்க போகுது. ஸோ அதற்கு தயாராக இருங்க. ஓகேங்களா? ஸோ 2024-25 ஆண்டுக்கான பட்ஜெட்டின் கருப்பொருள் வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தடைகளை தாண்டி வளர்ச்சி நோக்கி அப்படின்ற கருப்பொருள் தான். சரிங்களா? ஓகே, அடுத்த கேள்வி பாருங்கள். தற்போது பஞ்சு மிட்டாய் விற்பனையை தடை செய்துள்ள மாநிலம் எது? ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு. ஸோ இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சு மிட்டாய் இருக்குல்ல, ஸோ அதற்கு வந்து பார்த்தீங்கன்னா தடை செஞ்சுருக்காங்க. பஞ்சு மிட்டாய்க்கு உணவு பாதுகாப்பு சட்டம் 2006 கீழே தடை விதிக்கப்பட்டிருக்கு. ஸோ காரணம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த பஞ்சு மிட்டாய் தயாரிக்கும் போது அந்த நிறத்துக்காக என்ன பண்ணுறாங்கன்னா ஒருவித வேதிப்பொருளை வந்து ஆட் பண்ணுறாங்க. அது என்ன வேதிப்பொருள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரோட்டமைன் பி அப்படின்ற வேதிப்பொருள். ஸோ இதை சேர்க்கறதுனால என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா புற்றுநோய் வரத்துக்கு உண்டான வாய்ப்பு வந்து இருக்கிறதா சொல்கிறாங்க. ஸோ அதனால் என்ன பண்ணியிருக்காங்க, பஞ்சு மிட்டாய் விற்பனையை நம்ம தமிழ்நாட்டில் தடை செஞ்சுருக்காங்க. ஓகேங்களா? தற்போது பஞ்சு மிட்டாய் விற்பனையை தடை செய்துள்ள மாநிலம் வந்து எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு. சரிங்களா? ஓகே, அடுத்த கேள்வி பாருங்கள். தமிழகத்தில் வளரிளம் பருவ கர்ப்பிணிகள் பட்டியலில் முதலிடம் பிடித்துள்ள மாவட்டம் எது? ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா தருமபுரி. அதாவது பெண்களுக்கான திருமண வயது 18 அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஓகேங்களா? எதுக்காக 18 வயசில் கல்யாணம் பண்ணணும், 18 வயசை தாண்டி கல்யாணம் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ தான் பெண்கள் வந்து உடல் ரீதியாக குழந்தை பெற்றுக்கிறதுக்கு தயாராக இருப்பாங்க. ஓகேங்களா? உடலில் எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது. இதுவே 13 வயசில் 14 வயசுலாம் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக பிரசவத்தின் போது அவங்க உயிரே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால தான் கவர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா 18 வயசு தாண்டி கல்யாணம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதையும் தாண்டி ஒரு சில மாவட்டங்களில் வந்து பார்த்திங்கன்னா குழந்தை திருமணம் பண்ணுறாங்க. கடந்த 3 ஆண்டுகளில் தமிழகத்தில் கிட்டத்தட்ட 15 மாவட்டங்களில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனைகளில் வளரிளம் பருவ கர்ப்பிணிகளோட எண்ணிக்கை வந்து பார்த்திங்கன்னா 8462 பேர் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. ஓகேங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா வெறும் அரசு மருத்துவமனையில் மட்டும்தான். இன்னும் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் அதெல்லாம் சேர்த்தோம்னா 10,000 தாண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ குழந்தை திருமணம் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா தடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நிறையா சட்டங்கள்லாம் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதையும் மீறி இது மாதிரியான நிகழ்வு நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த பட்டியலில் முதலிடம் பிடிச்சிருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா தருமபுரி மாவட்டம் தான். கிட்டத்தட்ட 3249 பேர் வந்து அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் கரூரில் வந்து பார்த்திங்கன்னா 2வது இடத்துல பிடிச்சிருக்கு 1057 பேர். வேலூர் வந்து பார்த்திங்கன்னா 3ஆம் இடத்தை பிடிச்சிருக்கு 921 பேர். ஓகேங்களா? ஸோ கூடிய விரைவில் இதுக்குண்டான ஸ்டெப் வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் எடுப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ தமிழகத்தில் வளரிளம் பருவ கர்ப்பிணிகள் பட்டியலில் முதலிடம் பிடித்துள்ள மாவட்டம் வந்து எதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தருமபுரி. சரிங்களா? ஓகே, அடுத்த கேள்வி பாருங்கள். தமிழகத்தில் மினி டைட்டில் பார்க் எங்கு திறக்கப்பட்டுள்ளது? ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா விழுப்புரம். அதாவது சமீபத்தில் விழுப்புரம் மாவட்டம் திருச்சிற்றம்பலம் அப்படின்ற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மினி டைட்டில் பார்க்கை திறந்து வச்சுருக்காங்க. இதை திறந்து வச்சது வந்து யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். ஓகேங்களா? காணொலி வாயிலாக திறந்து வச்சுருக்காரு. இதனால் என்ன பயன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நிறையா இளைஞர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேலைவாய்ப்பு கிடைக்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட 500 தகவல் தொழில் வல்லுநர்கள் பணிபுரியும் வகையில் 31 கோடி ரூபாய் செலவில் கிட்டத்தட்ட 63,000 சதுரடி பரப்பளவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மினி டைட்டில் பார்க்கை உருவாக்கியிருக்காங்க. ஓகேங்களா? இதே மாதிரி வேலூர், காரைக்குடி, நாமக்கல், திருப்பூர், தூத்துக்குடி, தென்காசி, ஊட்டி, சேலம் இது மாதிரியான இடங்கள்லையும் மினி டைட்டில் பார்க் வரப்போகிறதா சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? தமிழகத்தில் மினி டைட்டில் பார்க் எங்கு திறக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா விழுப்புரம். சரிங்களா? அடுத்த கேள்வி பாருங்கள். முறைசாரா முன்பருவ கல்வியை தொடங்கியுள்ள மாநிலம் எது? ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு. அதாவது நம்ம வந்து ஒரு விஷயத்தை தொடங்கணும் அப்படின்னா அதற்கு உண்டான முன்னேற்பாடு அப்படிங்கிறது இருக்கணும். இப்போ உதாரணத்துக்கு காலையில் எழுந்திரிச்சு நம்ம எக்ஸசைஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு முதல்ல நம்ம என்ன பண்ணணும், காலையில் எழுந்திரிக்கணும். புரியுதுங்களா? அது மாதிரி குழந்தைங்க வந்து ஸ்கூலுக்கு போகணும், 1வதுலேருந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா
அதற்கு முன்னாடியே அந்த குழந்தைகளை தயார்படுத்தணும். இது மாதிரி ஸ்கூலுக்கு போகணும், அங்கே வந்து டீச்சர் இருப்பாங்க, நடத்துவாங்க, அது மாதிரி நம்ம தயார்படுத்தணும். ஓகேங்களா? ஸோ அதற்குண்டான முறைசாரா முன்பருவ கல்வியை வந்து பார்த்திங்கன்னா நம்ம மாநிலம் வந்து தொடங்கியிருக்காங்க. ஓகேங்களா? தமிழகத்தில் இருக்கக்கூடிய அங்கன்வாடி மையங்கள் இருக்குல்ல, ஸோ அதில் பயிலக்கூடிய 2லிருந்து 5 வயது இருக்கக்கூடிய குழந்தைகள் இருக்காங்களா, அவங்களுக்கு முறைசாரா முன்பருவ கல்வி வந்து கொடுக்குறாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகளோட அறிவு, உடல், மனது எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்கூலுக்கு போகக்கூடிய வகையில் வந்து பார்த்திங்கன்னா தயார்படுத்துகிறாங்க. ஓகேங்களா? ஸோ முறைசாரா முன்பருவ கல்வியை தொடங்கியுள்ள மாநிலம் எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு. சரிங்களா? ஓகே, அடுத்த கேள்வி பாருங்கள். பின் வருபவர்களில் யாருக்கு ஞானபீட விருது வழங்கப்பட்டுள்ளது? ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ அண்ட் பி. அதாவது குல்சார் அப்படின்றவங்களுக்கும் ஜகத்குரு ராமபத்ராச்சாரியார் அப்படின்றவங்களுக்கும் கொடுத்துருக்காங்க. அதாவது பொதுவாக இலக்கியத்திற்காக வழங்கக்கூடிய ஒரு உயரிய விருது தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஞானபீட விருது அப்படின்றது. ஸோ சமீபத்தில் 2024ஆம் ஆண்டுக்கான ஞானபீட விருது யாருக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜகத்குரு ராமபத்ராச்சாரியார் அப்படின்றவங்களுக்கும் குல்சார் அப்படின்றவங்களுக்கும் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ யாருக்கு ஞானபீட விருது சமீபத்தில் வழங்கப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா குல்சார் அப்படின்றவங்களுக்கும் ஜகத்குரு ராமபத்ராச்சாரியார் அப்படின்றவங்களுக்கும். சரிங்களா? ஓகே, அடுத்த கேள்வி பாருங்கள். இந்திய விமானப்படை வாயு சக்தி 2024 என்னும் போர் பயிற்சியானது எங்கு நடத்தப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து ராஜஸ்தான். அதாவது இந்திய விமானப்படை வாயு சக்தி 2024 அப்படின்ற போர் பயிற்சி ராஜஸ்தானில் ஜெய்சால்மர் அப்படின்ற பகுதியில் போக்ரான் பாலைவனத்தில் இந்த பயிற்சியை மேற்கொண்டிருக்காங்க. ஸோ இந்த பயிற்சி வந்து பார்த்திங்கன்னா நம்ம நாட்டினுடைய பலத்தை தெரிவிக்கும் வகையில் இந்த பயிற்சி வந்து மேற்கொள்ளப்பட்டிருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்திய விமானப்படை வாயு சக்தி 2024 என்னும் போர் பயிற்சியானது எந்த இடத்துல நடத்தப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான். சரிங்களா? ஓகே, அடுத்த கேள்வி பாருங்கள். நாட்டின் சிறந்த முதல்வர்கள் பட்டியலில் முதலிடம் பிடித்துள்ளவர் யார்? ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா நவீன் பட்நாயக். ஸோ இப்போ சமீபத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நாட்டின் சிறந்த முதல்வர்கள் பட்டியலில் வெளியிட்டிருந்தாங்க. ஸோ அதில் முதலிடத்தை பிடித்தவர் வந்து யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒடிசா மாநிலத்தோட முதல்வர் நவீன் பட்நாயக் அப்படின்றவங்க முதலிடம் பிடிச்சிருக்காங்க. 2ஆம் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேசத்தோட முதல்வர் யோகி ஆதித்யநாத் வந்து பார்த்தீங்கன்னா 2ஆம் இடம் பிடிச்சிருக்காங்க. 3ஆம் இடம் வந்து பார்த்தீங்கன்னா ஹிமந்த் பிஸ்வா சர்மா அப்படின்றவங்க அசாம் மாநிலத்தோட முதல்வர். ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா 3ஆம் இடம் பிடிச்சிருக்காரு. ஓகேங்களா? நாட்டின் சிறந்த முதல்வர்கள் பட்டியலில் முதலிடம் பிடித்தவர் வந்து யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நவீன் பட்நாயக். சரிங்களா? அடுத்த கேள்வி பாருங்கள். இளம் விஞ்ஞானிகள் திட்டத்தினை தொடங்கியுள்ள அமைப்பு வந்து எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து இஸ்ரோ. அதாவது பள்ளி மாணவர்களுக்கு விண்வெளி தொழில்நுட்பம், விண்வெளி அறிவியல் இது சம்பந்தமான அறிவை மாணவர்களுக்கு புகுத்தணும் அப்படின்ற வகையில் இந்த திட்டத்தை தொடங்கியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ எந்த அமைப்பு வந்து தொடங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இஸ்ரோ. ஸோ இஸ்ரோ அப்படின்றது இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன். ஓகேங்களா? ஸோ இது வந்து எப்போ தொடங்கினாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 15, 1969 தொடங்கியிருக்காங்க. ஓகேங்களா? இளம் விஞ்ஞானிகள் திட்டத்தினை தொடங்கி இருக்கிற அமைப்பு வந்து எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இஸ்ரோ. ஓகே, அடுத்த கேள்வி பாருங்கள். தற்போது ஜாதிவாரி கணக்கெடுப்பினை தொடங்க உள்ள மாநிலம் எது? ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஜார்க்கண்ட். அதாவது முதல்ல ஜாதிவாரி கணக்கெடுப்பு அப்படின்றத எடுத்த மாநிலம் வந்து எதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பீகார். ஸோ 2வது ஜாதிவாரி கணக்கெடுப்பு அப்படின்றத எடுத்த மாநிலம் வந்து எதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆந்திர பிரதேசம். ஸோ இப்போ 3ஆவதாக ஜாதிவாரி கணக்கெடுப்பை எடுக்க போகிற மாநிலம் வந்து எதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜார்க்கண்ட். ஓகேங்களா? ஸோ இதை தெரிவித்தவங்க வந்து யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜார்க்கண்ட் மாநிலத்தோட முதலமைச்சர் சம்பயி சோரன் அப்படின்றவர் தெரிவிச்சிருக்கார். இந்த சம்பயி சோரன் அப்படின்றவர் ஜார்க்கண்ட் மாநிலத்தோட முக்தி மோர்ச்சா அப்படின்ற கட்சியை சேர்ந்தவர். ஓகேங்களா? இந்த முக்தி மோர்ச்சா கட்சி இருக்குது பார்த்தீங்கன்னா அதனுடைய சின்னம் வந்து எதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வில்லம்பு. சரிங்களா? இது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷன் தான். ஓகேங்களா? தற்போது ஜாதிவாரி கணக்கெடுப்பினை தொடங்க உள்ள மாநிலம் வந்து எதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜார்க்கண்ட். சரிங்களா? ஓகே, அடுத்த கேள்வி பாருங்கள். சர்வதேச பாதுகாப்பு குறித்த 60வது மியூனிக் பாதுகாப்பு மாநாடு எங்கு நடைபெற்றுள்ளது? ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஜெர்மனி. அதாவது முக்கியமான பாதுகாப்பு மற்றும் வெளியுறவு கொள்கை விஷயங்களை விவாதிக்கணும் அப்படின்றதுக்காகவும் அதை பற்றி உரையாடணும் அப்படிங்கிறதுக்காகவும் அர்ப்பணிக்கப்பட்ட வருடாந்திர சர்வதேச மாநாடு தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மியூனிக் பாதுகாப்பு மாநாடு அப்படின்றது. இப்போ சமீபத்தில் வந்து பார்த்திங்கன்னா 60வது மியூனிக் பாதுகாப்பு மாநாடு நடந்திருக்கு. எங்கே நடந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜெர்மனியில் நடந்திருக்கு. ஓகேங்களா? சர்வதேச பாதுகாப்பு குறித்த 60வது மியூனிக் பாதுகாப்பு மாநாடு எங்கு நடைபெற்றுள்ளது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜெர்மனி. சரிங்களா? ஓகே, அடுத்த கேள்வி பாருங்கள். ஒரே பாலின திருமணத்தை சட்டப்பூர்வமாக அங்கீகரித்த முதல் மரபு வழி கிறிஸ்துவ நாடு எது? ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா கிரீஸ்.
அதாவது ஒரே பாலின திருமணம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆணும் திருமணம் செஞ்சுக்கிறது, அப்படி இல்லைனா ஒரு பெண்ணும் திருமணம் செஞ்சுக்கிறது. ஓகேங்களா, அதுதான் ஒரே பாலின திருமணம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதை வந்து சட்டப்பூர்வமாக அங்கீகரிச்சிருக்காங்க. எந்த நாட்டில் அங்கீகரிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிரீஸில். ஓகேங்களா, ஸோ எப்போ வந்து சட்டப்பூர்வமாக கொண்டு வந்திருக்காங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 16 பிப்ரவரி 2024 இதை சட்டப்பூர்வமாக கொண்டு வந்துட்டாங்க. ஓகேங்களா, ஒரே பாலின திருமணத்தை சட்டப்பூர்வமாக அங்கீகரித்த முதல் மரபு வழி கிறிஸ்தவ நாடு வந்து எதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிரீஸ். சரிங்களா, ஓகே, அடுத்த கேள்வி பாருங்கள். ஃபிஃபாவின் கால்பந்து தரவரிசையில் முதலிடம் பிடித்துள்ள நாடு எது? ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா அர்ஜென்டினா. ஸோ ஃபிஃபா கால்பந்து தரவரிசையில் முதலிடம் பிடிச்சிருக்கிற நாடு வந்து பார்த்தீங்கன்னா அர்ஜென்டினா. அதே மாதிரி நம்ம இந்தியா எந்த இடத்த பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 117வது இடத்த பிடிச்சிருக்கு. ஓகேங்களா, இதற்கு முன்னாடி நம்ம இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா 102வது இடத்துல இருந்தது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 117வது இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்கு. ஓகேங்களா, ஃபிஃபாவின் கால்பந்து தரவரிசையில் முதலிடம் பிடித்துள்ள நாடு வந்து எதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அர்ஜென்டினா. சரிங்களா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இன்றைக்கு உண்டான கரண்ட் அவர்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகுது. ஸோ இந்த கரண்ட் அவர்ஸை ஒரு டெஸ்ட் மாதிரி எழுதி பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்பிளேல தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். ஓகேங்களா, அதே மாதிரி இந்த வீடியோ பதிவு எப்படி இருந்தது அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். ஓகேங்களா, ஓகே, தேங்க்யூ. துருவம் அகாடமிலேருந்து கார்த்திக்.